அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படிப்பட்ட சிறப்பான நாட்களாக அமைய போகுது, கிரகங்களுடைய அமைப்பால் உங்களுக்கு இந்த 7 நாள் என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாட்களில் கெடுபலன்கள் ஏதாவது நடக்க இருந்தால் அந்த கெடுபலன்களில் இருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனத்தில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கும் சரி 12 ராசிக்காரர்களுக்கும் சரி இப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்குது, இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய விதமான சிறப்பான பலன்கள் அவர்களிடம் சொல்லப்படுதுங்க. அதாவது ஜாதக ரீதியாகவும் இவங்க நிறைய விதமான விஷயங்களை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு, இதுக்கு மேலே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ற துல்லியமான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் 24 மணி நேரத்தில் இவர்களிடம் நிறைய விதமான சிறப்பான தகவல் சொல்லப்படுது. பரிகார பலன்களும் இவர்களிடம் சொல்லப்படுது, குறைந்த விலையில் சொல்லப்படுது. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார், புதன் சிம்ம ராசியில் இருக்கார். மேலும் 5ஆம் தேதி வக்ரகதி அடைந்து கடகத்திற்கு புதன் பகவான் அமர்ந்திருக்கார். மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கார். மேலும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் என கிரகங்கள் சஞ்சரித்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாங்க. விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு தரக்கூடிய நாட்களாக அமைய போகிறது, என்ன மாதிரி பரிகார விஷயம்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வினை பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் தனுசு ராசிக்காரர்கள். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 8வது இடத்துல அமரப்போகிறாரு. இதனால் பண தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்களை சில நாட்களில் விலக்கி வைப்பது நல்லது. மேலும் சந்திர பகவான் கூட உங்களுக்கு இந்த 7 நாட்களில் தொழிலுக்கு நன்மையை மட்டுமே தரப்போகிறாரு. வசீகரமான பேச்சாளர் வாடிக்கையாளர்களை நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 6வது இடத்துல அமர்வதால் எதிர்பாராத வகையில் வருத்தத்தக்க நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடும். மேலும் குடும்பத்தில் பிடிவாதத்தை நீங்கள் காட்டாதீங்க. அப்படி காட்டினீங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனையில் நீங்கள் தான் போய் சிக்கிக்கொள்வீங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 9 மற்றும் 8ஆம் இடத்துல அமர்வதால் துணிந்து எந்த காரியமும் செய்வீங்க. காதலில் வெற்றி பெறுவீங்க. மேலும் லாட்ரி பந்தயங்களில் சாதகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது. அதனால் நீங்கள் எந்த ஒரு பந்தயத்திலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கலந்துக்காதீங்க. மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 6வது இடத்துல அமர்வதால் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். மேலும் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடப்பாங்க. மருத்துவ செலவுகள் கைமீறி கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் 9வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் சுயநலமாக எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. அதே போல் தேடி வரும் வாய்ப்பையும் கை நிலவ விடாதீங்க. எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3வது இடத்துல அமர்றாரு. இதனால் வீண் மனக்கவலைகள் அனைத்துமே விலக போகுது. இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. பங்கு சந்தைகளில் ஏற்றமாக இருக்கும்.
மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 4வது இடத்தில் அமர்வதால் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடும். இதனால் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. அதே போல் கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்காது. மேலும் கேது பகவான் ராசியில் இந்த 7 நாட்களில் 10வது இடத்துல அமர்வதால் அரசாங்கத்தில் புகழும் நன்மையும் உண்டாகும். இதனால் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. மேலும் குடும்பத்தில் புது ஜீவன் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உங்களுக்கு 3, 4, 5, 3 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதில் கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தனுசு ராசியில் கிரகநிலையை பொறுத்தவரையில் இந்த 7 நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு செவ்வாய், அஸ்தமஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் அஸ்தம ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இந்த 7 நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாக்கு வன்மை ஏற்படும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் வெளியூர், அதாவது பெரிய மனிதர்களின் நட்பால் வெளியூர் செல்லும் போது உங்களுக்கு நிறைய விதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பல வகை யோகங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கக்கூடிய எண்ணம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் சிலர் யாத்திரை செல்வாங்க. அடுத்தவர்கள் உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் நன்றாகவே நடக்கும். மேலும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து கிடைக்கும். அரசு மூலமாக நடக்க வேண்டியிருந்த காரியங்களை சாதகமாக முடிப்பீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொண்டு நன்மையை அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்படும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை சேரும் வகையில் நிறைய விதமான விஷயங்கள் நடக்க போகுது. பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. மாணவர்களுக்கு புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டை பெறுவார்கள். கல்வியில் மேன்மையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெற்றுத்தரப்போகுது. அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும். அப்படி இருந்தாலுமே அதை நீங்கள் வளர விடாமல் சமாளித்து விடுவீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு. மேலும் கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி அதிக அளவில் காணப்படும். பிள்ளைகள் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வது மன மகிழ்ச்சி உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்த வேண்டுங்க. மேலும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் எந்த ஒரு தாமதமோ தடையும் இல்லாமல் நல்லபடியாக கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடிய பூரணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க. மேலும் உயர்கல்விக்காக எடுத்து வைக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் நடக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகசியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதால் பல காரியங்களில் தடைகள் ஏற்படுங்க. அதனால் நீங்கள் ஒரு ரகசியமான விஷயத்தை வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யார்ட்டையாவது ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அந்த பர்சன்கிட்ட நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் அனைத்துமே தடை தாமதத்தில் தான் போய் நிற்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. மேலும் வீண் வாக்குவாதங்கள், அதன் மூலமாக பிறரிடத்தில் பகை போன்றவை உண்டாகக்கூடும். அது மட்டும் இல்லாமல் மனதைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்கும். செலவுகளுக்கு ஏற்றாற் போல் வரவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை அன்று வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் தீரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் தனுசு ராசி நேயர்களாக இருந்தால் முருகப்பெருமான மனதார செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து வேண்டி வாருங்க. கண்டிப்பாக எல்லாமே அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலான்னு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.